வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெளியாகிய சாதாரண தர பரீட்சையில் எத்தனை மாணவர்கள் 9 பாடங்களிலும் சித்தி? வெளியானது புள்ளி விவரங்களுடன் மீள் மதிப்பீட்டிற்கான விண்ணப்ப விவரங்கள். கடந்த அரசாங்கங்களின் 30 முக்கிய புள்ளிகளுக்கு விழப்போகும் பேரிடி. தீவிரப்படுத்தப்பட்ட விசாரணைகள் பலருக்கு காத்திருக்கும் ஆப்பு. நாட்டை சூறையாடிய கூட்டம் தொடர்ந்தும் தமது இருப்புக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக சதி விளையாட்டுகளில் இறங்கியுள்ளது. ஊழல்வாதிகள் யாருமே இனி தப்பிக்க முடியாது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெளியிட்ட தகவல். உலக சந்தையில் எவ்வளவுதான் எரிபொருள் விலை குறைந்தாலும் நாட்டில் எரிபொருள் விலை குறைப்புக்கு சாத்தியமில்லை. பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளியிட்ட தகவல். அர்ச்சுனா எம்பியின் சமூக வலைதள பதிவுகள். அனைத்து காணொளிகளும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. ஓட்டுநர் உரிமத்திற்காக பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த இளைஞன் விபத்தில் சிக்கி உயிரிழந்த துயரம். யாழில் சம்பவம் நடந்தது என்ன? பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த கதி. அதிபர் உட்பட 3 கைது. பல நாட்கள் கழித்து பிடிபட்ட சம்பவம் நடந்தது என்ன? செம்மணி அகழ்வில் நீதியை நிலைநாட்டுவது அரசின் கடமை. செம்மணி அகழ்வு பணிகளை பார்வையிட்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து என்ன? இதுபோன்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள இப்போதைய எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் நேற்றைய தினமிரவு வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் அனைத்து பாடங்களிலும் சித்தி பெற்ற பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி பரீட்சைக்கு தோற்றிய 4,51,463 பரீட்சார்த்திகளில் 11,790 மாணவர்கள் வெளியாகியிருந்த சாதாரணதர பரீட்சை முடிவுகளில் 9 பாடங்களிலும் சித்தி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு குறித்து தெளிவுபடுத்துவதற்காக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர் மேலும் தெரிவிக்கையில் சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களின்படி 2,25,748 மாணவர்கள் உயர்தரத்தில் கல்வி கற்பதற்கு தகுதி பெற்றுள்ளதுடன் 11,790 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் சித்தி பெற்றுள்ளதாகவும் இவர்களில் 11,651 பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் என்பதுடன் 139 பேர் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஆவர். இம்முறை பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 7,419 பேர் அனைத்து பாடங்களிலும் தோல்வியடைந்துள்ளனர். அதேபோன்று கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இம்முறை விஞ்ஞானம் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களில் சித்தியடைந்தவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி இம்முறை விஞ்ஞான பாடத்தில் 70.1% மாணவர்கள் சித்தியடைந்துள்ளதுடன் கடந்த வருடம் அது 69.07% காணப்பட்டது. மேலும் இம்முறை கணித பாடத்தில் 72.03% மாணவர்கள் சித்தியடைந்துள்ளதுடன் கடந்த வருடம் அது 71.06% காணப்பட்டது என தெரிவித்துள்ளார். இதேவேளை பரீட்சை பெறுபவர்கள் நேற்றிரவு வெளியாகிய நிலையில் மீள் திருத்தத்திற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பரீட்சை பெறுபவர்களின் மீள் மதிப்பீட்டிற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும். அதற்கமைய www.onlineexams.gov.lk என்ற இணையதள முகவரியினூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த அரசாங்க காலத்தில் சக்தி வாய்ந்த பதவிகளை வகித்த சுமார் 30 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 2020 முதல் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பதவிகளில் இருந்த முக்கிய அரசியல்வாதிகளே இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த விசாரணைகளில் சில மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிய வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மேற்படி விசாரணைகளில் சமல் ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, மஹிந்த அமரவீர, கஞ்சன விஜயசேகர, மனுஷ நாணயக்கார, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் பவித்ரா வன்னியாராட்சி உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் தலைவர்கள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் அரசியல்வாதிகள் மட்டுமின்றி பல்வேறு திணைக்களங்கள், அமைச்சகங்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அரச நிறுவனங்களில் பணிபுரிந்து சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை
சேர்த்துள்ள பெருமளவிலான உயர் அதிகாரிகளின் சொத்து விவரங்களும் தற்போது அவசரமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் பொது பணத்தை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக கடந்த காலங்களில் புலனாய்வு அமைப்புகளிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஏராளமான முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே இந்த அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகம் திறக்கப்பட உள்ள நிலையில் இனிமேல் ஊழல்வாதிகள் யாரும் தப்பிக்க முடியாது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை சூறையாடிய கூட்டம் தொடர்ந்தும் தமது இருப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக சதி விளையாட்டுகளில் இறங்கியுள்ளனர். நாம் தேர்தல் காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஊழல்வாதிகளுக்கு எதிராக விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு கைதுகளும் இடம்பெற்று வருகின்றன. இதனை பொறுக்க முடியாத வங்குரோத்து அரசியல்வாதிகள் இனவாத மற்றும் மதவாதங்களை தூண்டி தாம் தப்பித்துக் கொள்ளலாம் என பகல் கனவு காண்கின்றனர். இதேவேளை அரசாங்கம் என்ற வகையில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக ஊழல் விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்காக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகங்களை திறக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் உள்ள அதற்கான அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் விரைவில் குறித்த அலுவலகம் திறக்கப்படும். ஆகவே நாட்டை அதல பாதாளத்திற்குள் தள்ளிவிட்ட பழைய மற்றும் புதிய ஊழல்வாதிகளுக்கு எதிராக விரைவான விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் என அவர் மேலும் கூறியமை சுட்டிக்காட்டத்தக்கது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்துள்ள போதிலும் உள்நாட்டில் உடனடியாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் விநியோகிக்கப்படும் எரிபொருள் அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட இருப்புகளிலிருந்து வழங்கப்படுவதாகவும் அதன் செலவு சுமையின் ஒரு பகுதியை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு வருவதாகவும் பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் உண்மையான செலவு கணக்கீடுகளின்படி 1 லிட்டர் எரிபொருளின் விலை 700 ரூபாவை தாண்ட வேண்டும் என்றாலும் அரசாங்கத்தின் நிவாரண நடவடிக்கைகளால் அது சுமார் 400 ரூபாய்க்கு வழங்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலக சந்தை விலை குறைவின் பலனை மக்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உடனேயே தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இதற்கிடையில் அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை பிரதமர் நிராகரித்திருந்தார். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி மட்டுமே நடைமுறையில் இருப்பதாகவும் குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்டம் செயல்படும் போது அதனை அரசியல் பழிவாங்கலாக சித்தரிக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். அதேவேளை தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆட்சி நடத்த தெரியாது என்ற எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர், இத்தனை காலமும் ஆட்சியில் இருந்தவர்கள் நாட்டை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளியதுடன் மக்களின் பணத்தையும் வீணடித்தனர். அந்த வகையான அரசியலை செய்ய எமக்கு தெரியாது என்பது உண்மைதான் என தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் மருத்துவர் ஜெயக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு மருத்துவர் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பு நேற்று யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், தன்னை தொந்தரவு செய்யும் வகையில் சமூக வலைதளங்களில் அவதூறுகளை மேற்கொள்கின்றனர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் மருத்துவர் ஜெயக்குமார் ஆகியோருக்கு எதிராக தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு மருத்துவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இந்த வழக்கு தீர்ப்பு கட்டளைக்காக யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் நீதவான் நஜ்மி ஹூசைன் தலைமையில் நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முதலாவது எதிர்த்தரப்பு வாதியான மருத்துவர் ஜெயக்குமார் பேசிய கருத்துக்கள் தவறானவை அல்ல என நீதிமன்றம் நம்புவதாக கருதி மருத்துவர் ஜெயக்குமார் வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டார். இரண்டாவது எதிர்த்தரப்பு வாதியான அர்ச்சுனா தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் அவருக்கு பேச்சு சுதந்திரம் உள்ளது என விளக்கம் அளித்திருந்தாலும் அதனை வன்மையாக நிராகரித்த நீதவான், நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் பேச்சு சுதந்திரத்திற்கு என்று ஒரு அளவு எல்லை காணப்படுகிறது என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எந்தவித முறையான சான்றுகளுமின்றி ஒரு மருத்துவ அதிகாரியின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ அல்லது அவர் ஊழல் புரிந்தார் என்றோ அவதூறு பரப்ப யாருக்கும் எந்தவிதமான உரிமையும் கிடையாது என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவருக்கு எதிராக இனி எவ்விதமான அவதூறு மற்றும் போலி பரப்புரைகளையும் சமூக ஊடகங்களிலோ அல்லது வெளியிலோ முன்னெடுக்க கூடாது என தெரிவித்தார்.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவருக்கு எதிராக இதுவரை வெளியிடப்பட்ட அனைத்து அவதூறான மற்றும் போலி பிரச்சார காணொலிகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் நீதவான் கட்டளையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குறித்த இந்த வழக்கில் வழக்கு தொடர்னர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்சான் டயஸின் வழிகாட்டலில் சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபனாவும் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனும் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்ட 2024 ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் இலங்கையில் தீர்ப்பளிக்கப்பட்ட 2வது விசேட வழக்கு இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரை பகுதியில் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான பயிற்சியில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த இந்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்காக பயிற்சியில் ஈடுபட்ட இளைஞன் வீதியின் மறுபக்கத்தை கடக்க முற்பட்ட போது விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இந்த விபத்தில் யாழ் அச்சுவேலி பாரதி வீதியை சேர்ந்த 21 வயதுடைய சனுஜன் எனும் இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பலாந்தோட்டை தேசிய பாடசாலை ஒன்றில் 15 வயதுடைய மாணவி அதே பாடசாலையில் வைத்து வேறொரு பாடசாலை மாணவனால் தகாத செயல்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்தை மறைத்த குற்றச்சாட்டின் கீழ் அந்த பாடசாலையின் அதிபர், பிரதி அதிபர் மற்றும் சந்தேக நபரான மாணவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 21ஆம் தேதி பாடசாலையில் நடைபெற்ற விளையாட்டு விழாவின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த பாடசாலை மாணவியை விளையாட்டு விழாவிற்காக வேறொரு பாடசாலையில் இருந்து வந்திருந்த 15 வயதுடைய மாணவன் பாடசாலை கட்டிடங்களுக்கு இடையே மறைவான ஒரு இடத்தில் வைத்து அந்த மாணவியை தகாத செயல்பாட்டிற்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு அம்பலாந்தோட்டை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் தலைமை போலீஸ் பரிசோதகருமான அமில ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை விரைவாகவும் முறையான சாட்சியங்களை பரிசீலனை செய்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுத் தருவது அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பும் பெரும் கடமையுமாகும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளை நேற்றைய தினம் பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது செம்மணி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச நிபுணர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருகின்றமை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இந்த கேள்விக்கு பதில் வழங்கிய அமைச்சர், இலங்கையில் உள்ள குற்றவியல் சட்டமே இதற்கு போதுமானது. சந்தேக நபர்களை கைது செய்து சாட்சியங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு குற்றங்களுக்கான தண்டனை வழங்குவதற்கு உள்நாட்டு சட்டங்கள் போதுமானதாகவே காணப்படுகின்றன. ஆனால் இந்த விசாரணைகள் இன்னும் அந்த அளவுக்கு முன்னோக்கி நகர்த்தப்படவில்லை. தற்சமயம் அகழ்வு மட்டத்திலேயே தொடர்ந்தும் காணப்படுகின்றன. எனவே எதிர்காலத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு எந்தவொரு குற்றத்திற்கும் தண்டனை வழங்குவதற்கு நாட்டில் உள்ள சட்டத்தின்படி நாம் தொடர்ந்தும் செயல்படுவோம். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தை மூடினால் இலங்கையில் இந்த விசாரணைகளை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய வழியில்லாமல் போய்விடும். எனவே அந்த அலுவலகத்தை மூடுவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. அதில் பணியாற்றுவோர் மோசடியாக செயல்பட்டார்கள் அல்லது குற்றமிழைத்தார்கள் என்பதை நிரூபித்தால் அது குறித்து நாம் சரியான முறையில் பரிசீலிக்கலாம். கடந்த அரசாங்கங்கள் இந்த விவகாரத்தை உரிய முறையில் மேற்கொள்ளவில்லை. நமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு தேவையான ஆட்சேர்ப்புகளையும் செய்து பணிகளை உரிய முறையில் முன்னோக்கி நகர்த்தி வருகின்றோம். எனவே கடந்த கால செயல்பாடுகளை வைத்து எங்களை கணிக்க வேண்டாம். நமது அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த செயல்பாடுகளை கவனித்து அவை சரியா அல்லது பிழையா என கூறுமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் என செம்மணி அகழ்வு பணிகளை பார்வையிட்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் உரிமைக்குரலோடு இணைந்திருங்கள்.